ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே மீண்டுமாய் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. We welcome you in the sweetest name of Jesus Christ. எரேமியாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 32ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை நாம் சேர்ந்து வாசிப்போமாக. ஜெரமியா சாப்டர் 32 verse 27. Let's read together. எல்லாரும் சேர்ந்து அந்த வசனத்தை தமிழ் ஆங்கிலம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ? I am the Lord, the God of all mankind. Is anything too odd for me? நம்முடைய ஆண்டவர் கடந்த 3 மாதங்களும் நம்மை ஆச்சரியமாய் நடத்தினார். God has led us wonderfully in this past 3 months. எத்தனை பேர் ஆமென் என்று சொல்லுகிறீர்கள்? Amen. இந்த 4வது மாதத்திலும் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு சவாலாக சொல்லும் ஒரு வார்த்தை, Even in this 4th month, what God wants to challenge us with, என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? is there anything that is impossible for me? இது ஆண்டவர் ஒரு கேள்வியாக ஒரு சொல்லுகிற ஒரு காரியமா இருக்கலாம். This is a question that God puts forth to us. நீங்க வாசிக்கும் பொழுது அப்படிதான் தெரியும். When we read it, it is like that. தேவன் ஒரு கேள்வியாய் கேட்பது போல் இருக்கலாம். It might look like God is asking like a question. என்னால முடியாத காரியம் ஏதாகிலும் இருக்குமா? Is there anything too hard for me? அல்லது என்னால முடியாத செயல்கள் ஏதாகிலும் இருக்குமா? Is any works too hard for me? தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அதை சாத்தியமாக்கி வெற்றியை கொடுக்க போதுமானவராய் இருக்கிறார். God is able to make it possible for the children of God and bring it victory. மனுஷனால் முடியாத காரியத்தையும், Even what is not possible for man, ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை காலத்தில் தள்ளப்பட்டிருக்கிற ஒரு மனுஷனுடைய சூழ்நிலையையும், even when a man is pushed into certain circumstances and situations, தன் திறமையையும் தன் ஞானத்தையும் நம்பிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஜனத்திற்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம், a person who relies on their wisdom and their talents, what God wants to say, என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? is there anything that I cannot do? அதனால தான் சங்கீதக்காரன் 72ஆம் சங்கீதம் 18ஆம் வசனத்திலே அவர் சொல்லும் பொழுது, That is why the psalmist says in chapter 72, அவரே அதிசயங்களை செய்கிறவர், He alone does marvelous deeds. அவரே அதிசயங்களை செய்கிற கர்த்தராய் இருக்கிறார். He is the one who does marvelous deeds. ஆண்டவர் இந்த பூமியில் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த பொழுது, When Jesus walked on this earth, அவர் நன்மை செய்தவராய் சுற்றித் திரிந்தார். He walked around doing good. அப்படி அவர் நன்மை செய்தவராய் சுற்றித் திரிந்த பொழுது, When he was in the earth doing good, நாசரேத்திலிருந்து அவர் எருசலேமுக்கு வருகையிலே, when he was coming from Nazareth to Jerusalem, அந்த சமயம் யூதருடைய பண்டிகையா இருந்தது. it was the festival of the Jews. அந்த யூதருடைய பண்டிகையிலே ஒரு காரியம், ஒரு நல்ல ஒரு காரியம் நடந்து கொண்டிருந்தது. There was a good thing that was happening in this festival. பெதஸ்தா என்ற குளத்தின் அருகே There was this Bethesda pool. யாரெல்லாம் பலவீனமா இருக்கிறார்களோ, All the people who had weaknesses, அந்த யூத பண்டிகையின் முறைமையின்படி அந்த நாளிலே, according to the Jewish festival, தூதன் வந்து இறங்கும் பொழுது, when the angel of God comes down, அந்த தூதன் அந்த குளத்தை கலக்கும் பொழுது, when the angel stirs the pool, அந்த குளத்திலே யார் முதலில் இருப்பவர்களுக்கு ஒரு சுகம் கிடைக்கும். whoever steps down into the pool first will receive அது healing. எப்பேற்பட்ட வியாதிஸ்தனா இருந்தாலும் சரி, Whatever kind of sickness it might be, எவ்வளவு பலவீனம் உள்ளவனா இருந்தாலும் சரி, no matter the extent of the weakness in that person, அவர்களுக்கு சுகத்தை கொடுக்க ஆண்டவர் அந்த நாளை வைத்திருந்தார். God had kept this day to give them healing. வாசிப்போம் யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். In John chapter 5 and verse 3, தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருந்தார்கள். they were waiting when the pool will be stirred. குருடர்கள் இருந்தார்கள், There were blind people, சப்பானிகள் இருந்தார்கள், there were lame people, சூம்பின உறும்புடையவர்கள் இருந்தார்கள், there were paralyzed people, அநேக வியாதிஸ்தர்கள் படுத்திருந்தார்கள். many people who were sick were lying there. ஆனா அவங்க காத்திருந்த ஒரே ஒரு காரியம், But the only thing that they were waiting was, தூதன் எப்பொழுது வருவான், when will the angel come? அப்பொழுது அந்த தூதன் அந்த குளத்தை கலக்கும் பொழுது, When the angel stirs the pool, தேவனுடைய வல்லமை இறங்கும். the power of God will come down. யார் முந்திக் கொண்டு முதலில் இறங்குகிறார்களோ அவர்களுக்கு சுகம். Whoever rushes forth first will receive healing. எப்பொழுது அந்த எருசலேமிலே அந்த பண்டிகை நாட்களிலே நடந்தது. This happens in Jerusalem during the Jewish festival. கர்த்தர் இதை மாற்றி அமைக்க ஒரு மனுஷனுக்காக பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனை அந்த இடத்திற்கு அனுப்புகிறார். God sent his own son to change this entire thing. எல்லாருக்கும் கை கால் இருந்துச்சு. Everybody had hands and legs. குருடரா இருந்தாங்க. They were blind people. ஆனா ஒரு
மாத்திரம் அவனால எழுந்து நடக்காத ஒரு சூழ்நிலை But இருந்தது. there was only one man who could not get up and walk. 38 வருஷமாய் அவன் ஒவ்வொரு முறையும் முயற்சி செய்து தோல்வி அடைந்து விட்டான். He tried for 38 years continuously, but he failed miserably. ஏன் என்று சொன்னால் வசனம் சொல்லுகிறது, Because the word says, முதலில் யார் ஒருவன் இறங்குகிறானோ அவனுக்கு மட்டும்தான் சுகம். the one who gets down into the pool first will receive healing. அப்ப யூதருடைய பண்டிகையின்படி அவர்கள் வந்து கொண்டாடுகிற அந்த நேரத்தில் தூதன் ஒருவர் வருவார். According to the Jewish festival, when this festival is going on, the angel will come down. ஒருத்தர் தான் சுகம் கிடைக்கும். Only one will receive healing. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் ஒரு கிருபை கொடுத்திருக்கிறார். But today God has given us grace. யாரெல்லாம் வருத்தப்பட்டு அவருடைய சமூகத்திற்கு வருகிறார்களோ, Whoever comes with a repentant heart, யாரெல்லாம் வியாதியோடு பலவீனத்தோடு வருகிறார்களோ, whoever comes with sickness and weaknesses, அவர்கள் எல்லாருக்கும் விடுதலை கொடுக்க போதுமானவராய் இருக்கிறார். He is able to give them deliverance. என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். God says, is there anything that I cannot do? அந்த குளம் என்பது ஒரு புனித ஸ்தலமா இருந்தது. This pool was a holy place. அந்த ஸ்தலத்திலே அந்த ஜனங்கள் எல்லாரும் அவர்கள் எப்பொழுது கலக்கும் என்று காத்து கொண்டிருந்தார்கள். All these people were waiting when this pool will be மாத stirred. கணக்காய் காத்திருந்தார்கள். They waited for months. வருஷ கணக்காய் காத்து கொண்டிருந்தார்கள். They may be waiting for ஆனால் years. சுகம் கிடைக்கிற ஒரு நபர் மாத்திரம் தான் அங்க இருந்தார்கள். But there will be only one person who receives ஆனா healing. இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நாம் ஒவ்வொருவருக்கும் சுகம் கொடுக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். But today he is able to give every one of us here healing. ஒரு மனுஷன் இறங்கி சுகத்தை பெற்றுட்டான்னா, If one person goes down and receives healing, சில பேர் என்ன பண்ணுவாங்களாம், மறுபடியும் அந்த குளத்துக்குள்ள இறங்கி பார்ப்போம்னு சொல்லி இறங்கி பார்க்கிறவர்களும் உண்டு. if one person receives, the other people will go down into the pool and ஆனா try if they அவங்களுக்கெல்லாம் receive. சுகம் கிடைக்காம ஏதோ அடுத்த ஆண்டாவது எனக்கு நன்மை கிடைக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தவர்கள் உண்டு. But there were many expectant people, maybe I will receive healing in the சிலர் next அந்த month. இடத்தை விட்டு கடந்து போனவர்களும் உண்டு. There were many people who departed from this place. ஆனால் வசனம் சொல்லுகிறது, But the word says 5ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், in verse 5, 38 வருஷமாய் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அந்த இடத்தில் இருந்தான். there was an invalid there for 38 years. அவனை கொண்டு போய் அந்த குளத்திலே இறக்குவதற்கு ஒருவரும் உதவி செய்ய இல்லை. There was nobody to help him to take him ஏன்னா to அந்த the இடத்துல pool. இருந்தவங்க எல்லாரும் வியாதிஸ்தர்கள். Because everybody there were sick people. அந்த இடத்துல 5 மண்டபம் இருந்துச்சு. There were 5 pillars. 5 மண்டபத்திலயும் அநேகர் கூடியிருந்தார்கள். All these in this 5 rooms, all people were gathered. அந்த இடத்துக்கு பேர் என்ன அர்த்தம் தெரியுங்களா? Do you know what was the name? கருணையின் இல்லம். It was a place of mercy. இரக்கத்தின் இல்லம். It was a place of grace. கிருபையின் இல்லம் என்று சொல்லப்பட்ட அந்த பெதஸ்தா இடத்திலே அநேகர் படுத்திருந்தார்கள். Many people were lying down there near this place of mercy. நம்முடைய ஆண்டவர் இரக்கத்தின் சிகரமா இருக்கிறார். Our God is a God of mercy. நம்முடைய ஆண்டவர் கிருபையின் தேவனா இருக்கிறார். Our God is a God of அவர் grace. கருணை உள்ளவரா இருக்கிறார். Because he is merciful. தம்மிடத்தில் வருகிறவர்களை ஒருவரையும் அவர் புறம்பே தள்ளுகிறவரே இல்லை. He does not reject anybody who comes to him. இந்த மனுஷன் 38 வருஷமா ட்ரை பண்ணி பார்க்கறான். ஒருவரும் அந்த இடத்துக்கு கொண்டு போக முடியாத ஒரு சூழ்நிலை. This man is trying continuously for 38 years, but nobody helps him. இயேசு அவனை பார்த்து கேட்கிறாரு, Jesus looks at him and நீ asks, வெகுகாலமா வியாதிஸ்தனா இருக்கிற என்று அறிந்து அவனை நோக்கி கேட்கிறார். knowing that he was sick for a long time, he asked நீ him, சொஸ்தமாக விரும்புகிறாயா என்று கேட்டார். he asked him, do you want to get well? இந்த மனுஷன் என்ன புரிஞ்சுக்கிட்டான்னா, This man understood that இன்னும் கொஞ்ச நேரத்துல தூதன் வந்து இறங்க போற, in some time the angel is going to come down. தூதனுக்கு உதவி செய்யறதுக்காக இவரை ஆண்டவர் அனுப்பி இருப்பாரு, இவரு கொண்டு போய் என்ன இறக்குவாரு இவர் நினைச்சுக்கிட்டு இருந்தாரு. This man thought that he will help him go down into the pool. 7ஆம் வசனத்துல அதான் வாசிக்கிறோம். We read this in the verse 7. அதற்கு வியாதிசன் சொல்லுகிறான், The invalid replies, ஆண்டவரே, என்னை தண்ணீர் கலக்கப்படும் பொழுது என்னை குளத்திலே கொண்டு போய் விடுகிற ஒருவரும் இல்லை. there is nobody who will help me to into the water when the நான் angel stirs. போகிறதற்குள் யாரோ ஒருவர் முந்திக் கொள்ளுகிறார்கள். Before I could go, somebody else அந்த goes நன்மை before me. யாரோ ஒருவர் பெற்றுக் கொள்ளுகிறார்கள். Somebody else receives this healing எனக்கு அந்த before me. நன்மை கிடைக்கவில்லை. I do not receive this. இன்னைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு தேவ வார்த்தை வருகிறது. To people in such situation, the word of God says, மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தராகிய நான் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ?
The Lord says of to all flesh, is there anything that I cannot do? ஒவ்வொரு நாட்களிலும் நீங்கள் ட்ரை பண்ணி ஜெபம் பண்ணி சோர்ந்து போய் அதே இடத்திலே விசுவாசத்தை தளர விடாமல் இருக்கிற தேவ பிள்ளையே, dear child of God who has not given up on your faith but waiting in prayer and waiting upon God, ஆண்டவர் உங்களுக்கு அதிசயத்தை செய்ய போதுமானவராய் இருக்கிறார். God is able to do miracles in your அந்த life. மனுஷனுக்கு ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னாரு? Do you know what God told this man? நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னார். He said, pick up your mat and walk. பல தடைகள் வந்தது அவனுடைய வாழ்க்கையிலே. There were many hindrances in his life. ஆனால் ட்ரை பண்ணி அவனால ஒண்ணுமே நடக்கல. But even though after trying he could not do anything. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறீர்கள். Today children of God, you are praying. வாழ்க்கையில எந்த ஒரு முன்னேற்றமும் அடையவில்லை என்று நினைத்துக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். Those who are waiting say asking, there is no improvement in my life. அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. There is nothing that is impossible for God. Praise the Lord. Amen. ஆண்டவர் எல்லா ஜனங்களுக்கும் முதலாவது சொல்லுகிறார், உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லுவார். He says to many people, your sins are forgiven, take your mat and walk. ஆனா இந்த மனுஷனுக்கு சொல்ற, நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. But to him he says, get up, pick up your mat and walk. என்று சொன்னால் இவன் தேவ சமூகத்திலே காத்திருக்கிறான். Because he is waiting in the presence of God. ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் புது பலனை தருகிறார். Those who wait in the presence of God, God renews and gives them new strength. அதிகாரம் 31 வசனத்திலே, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்வடையார்கள். கரங்களை உயர்த்தி ஆமென். பிரைஸ் தி லார்ட். 38 வருஷமாய் அந்த மனுஷன் காத்திருந்தான். He was waiting for 38 years. நீ சொஸ்தமாக வேண்டுமா என்று கேட்டபொழுது, ஆம் சொஸ்தமாக வேண்டும் என்று அவன் சொன்னான். When he was asked, do you want to be healed? Yes. ஒருவேளை இயேசு அந்த குளத்திலே கொண்டு போய் விடுவார் என்று நினைத்தான். Maybe he thought Jesus will take him down. ஆனால் அவர் யார் என்று அவன் அறியாமல் இருந்தான். But he did not know who he was. அந்த நேரத்தில் அவர் எனக்கு உதவி செய்ய ஒரு நபர் வந்திருக்கிறார் என்று சொல்லி அவன் நினைத்துக் கொண்டான். He just thought that this man will help me down the pool. ஆனால் கர்த்தர் பிதாவாகிய தேவன் தூதனை அனுப்புவதற்கு பதிலாக அந்த நம்முடைய தேவனுடைய குமாரனை அனுப்பி அந்த மனுஷனை கர்த்தர் சுகமாக்கினார். But God the Father, instead of sending the angel, he sent his very own son to give him healing. அந்த மனுஷனுக்காகவே இயேசு கிறிஸ்து அந்த இடத்திலே வந்தார். Jesus Christ came down there only for this man. எல்லாருடைய கவனமும் அந்த குளத்தின் மேலே இருந்தது. Everybody's attention was on this pool. ஆனால் கர்த்தர் என்ன பண்ண தெரியுமா? இயேசுவின் மேல் கவனத்தை செலுத்துவதற்காக இயேசு அந்த இடத்திலே கடந்து வந்தார். But God, to turn the attention of people to Jesus, Jesus came there. அவனை எழுந்திரு என்று சொன்ன பொழுது, when he was told get up, அந்த நேரத்திலே அவன் சொஸ்தமானான். he was healed at that moment. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. There is nothing impossible for God. அந்த குளத்தை கலக்கின பிறகுதான் யார் இறங்குகிறார்களோ அவர்களுக்கு தான் சுகம் கிடைக்கும். Only after the pool is stood and whoever goes down will receive healing. அந்த மனுஷனுக்கு கிடைத்த ஸ்லாக்கியம் குளத்திலே இறங்க வேண்டிய அவசியமே இல்லை. But the greatest blessing he received was he didn't have to go down. எழுந்திரு என்று சொன்ன மாத்திரத்திலே at the very instant அவன் சொஸ்தமானான். he received healing. அவன் சொஸ்தமான பிறகுதான் அவன் எழுந்தான். He got up only after he received healing. வசனம் சொல்லுகிறது, அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். Praise the Lord. At once the man was cured, he picked up his mat and walked. இன்னைக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு விடுதலை கர்த்தர் நமக்கு கொடுக்க போகிறார். Praise the Lord. God is going to give us such a deliverance today. ஏன் ஆண்டவர் ஏசாயாவில் 40 அதிகாரம் 31 வசனத்திலே அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், why is this promise given in Isaiah chapter 40 and verse 31? அவர்கள் ஓடினாலும் நடந்தாலும் அவர்கள் இளைப்படையார், சோர்ந்து போக மாட்டார்கள் என்று சொன்னால், why they will, even though they walk and run, they will not become weary or faint. இவன் எழுந்து நடந்து போன உடனே நீ நடக்க கூடாது அப்படின்னு சொல்லி அவனை ஸ்டாப் பண்ணாங்க. As soon as he got up and walked, they stopped him from walking. இன்னைக்கு ஒருவேளை ஒரு மனுஷனை இங்கே கொண்டு வந்து நடக்க முடியாத மனுஷனை நடக்க வச்சா நம்ம எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு, ஐயோ இப்படி ஒரு அற்புதம் நடந்திருக்குது என்று சொல்லுவோம். If somebody brings a man who is lame and makes him walk, all of us will be astonished. ஆனால் அவங்க அந்த பாரம்பரியத்தை அவர்கள் நம்பினதினாலே, because they believed the traditions, நியாயப்பிரமாணத்தின்படி வாழ்ந்ததினாலே, because they walked according to the law, ஓய்வுனால நீ நடக்க கூடாது, they said you should not walk on the Sabbath, நீ சொஸ்தமாக கூடாது, on the Sabbath you should not be அப்படியே இரு அப்படின்னு சொல்லி அவனை தடுக்குறாங்க. They stopped him and told him not to walk. ஆனா நடந்தது என்ன தெரியுங்களா? But you know what happened? எல்லா தடைகளையும் அவன் உடைத்தெறிந்து, he broke all
all the hindrances, நம்ம சுகம் பெற்ற எங்க நம்ம போயிருப்போம்? if we receive healing, where will we go? We would have gone to work. பிசினஸ்க்கு போயிட்டு இருப்போம். We would have gone to look at our அல்லது business. குடும்பம் வேற எதனா ரிலேஷன் வீட்டுக்கு போயிட்டு இருப்போம். Or we would have gone to our families or வசனம் relatives. சொல்லுகிறது தன் படுக்கை எடுத்துக்கொண்டு எல்லாத்தையும் தூக்கிட்டு நேரா தேவ ஆலயத்துக்குள்ள போனான். But the word says that he took his mat and he went into the temple of God. Praise the Lord. எப்படி தேவாலயத்துக்கு போனான்னா ஆண்டவர் அங்கதான் எருசலேமுக்கு தேவாலயத்துக்காக போயிட்டு இருக்காரு. How did he go? Because Jesus was going to the temple in Jerusalem. இவன் இயேசு கிறிஸ்து போறதுக்கு முன்னாடி அவன் போய் அங்க நிக்கறான். Before Jesus goes there, he goes before him and waits there. அப்ப எல்லாரும் இவனை கேக்குறாங்க, உனக்கு சுகம் கொடுத்தவர் யார் என்று சொன்னார். So everybody questions him, who healed you? ஒருத்தர் வந்தாரு, என்னை சுகப்படுத்தினார், எனக்கு யாருன்னு தெரியாது. Somebody just healed me, I don't know who that is. அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு அதிக கேடு வராதபடி இனி நீ பாவம் செய்யாதே. So Jesus tells him, do not sin no more, that many more sicknesses might come against on you. கர்த்தர் நம்மை விடுதலையாக்கினார் என்பதை அறியாமலே நாம் இருக்கிறோம். Many times we do not realize that God has delivered us. என் பாவங்கள், என் வியாதிகள், என் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் போக்கினவர் என் தேவன் என்பதை மறந்து சில நேரங்களிலே நம் வாழ்க்கை கடந்து போய் கொண்டிருக்கிறது. Many times our lives are going at a pace where we do not realize that God has forgiven our sins and our infirmities. அந்த உணர்வே இல்லாமல் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், for people who do not have that realization, உனக்கு அதிக கேடு உண்டாகாதபடி, that many may இனி பாவம் செய்யாதபடி, that you may not sin anymore, எச்சரிக்கையா இரு என்று சொன்னவுடன், as soon as he said be careful about it, அவன் அடுத்த வார்த்தை என்ன தெரியுமா சொல்றான்? the next word he says, நான் 38 வருஷமா வியாதியா இருந்தது உண்மைதான். it is true that I was sick for 38 years. என்னை சுகப்படுத்தினது இயேசு. The one who healed me was Jesus. அவன் எல்லாரிடயும் சொன்னான், இயேசு தான் என்னை சுகப்படுத்தினார். He told everybody that Jesus. அதுக்கு முன்னாடி என்னை சுகப்படுத்தினது யார் என்று தெரியலன்னு சொன்னான். Before that he said, I do not know who healed me. ஆனா இயேசு சொன்னார், இனி உனக்கு கேடு உண்டாகாதபடி பாவம் செய்யாதே என்று சொன்ன பொழுது, but as soon as Jesus said that you will be well, do not sin. நீ இன்னைக்கு ஆராதிக்க விடுதலையோடு தேவாலயத்திற்கு வந்திருக்கிறாயே, யார் என்று சொன்னால், today you have come in freedom to worship the Lord. உனக்கு சுகம் கொடுத்த இயேசு. It was because of Jesus who delivered உன்னை you. விடுதலையாக்கின இயேசு. It was Jesus who healed you. அவர் உன்னோடு கூட இருக்கிறார் என்பதை மறந்து விடாதே. Do not forget that he is with you. தேவ ஜனமே, தேவ பிள்ளையே, dear children of God, अनेक கிறிஸ்துவ ஜீவியத்தில், अनेक கர்த்தருடைய வாழ்க்கையில், நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறது என்ன? in many Christian lives and in our lives, what happens is, ஆண்டவர் செய்த நன்மைகளை நாம் மறந்து போய் விடுகிறோம். we forget the blessings and good things that இயேசு தான் என்னை தூக்கி நிறுத்தினார் என்பதை நாம் மறந்து போய் விடுகிறோம். we forget that Jesus helped us stand. ஆண்டவரே, நீர் அதிசயங்களை செய்கிறவராய் இருக்கிறீர். Lord, you do marvelous things. எல்லாருடைய கண்களுக்கும் ஆச்சரியப்பட வகையில் ஆண்டவரே, அன்று தூதனை விட ஆண்டவரே கர்த்தாவே, ஆண்டவரே நீரே உம்முடைய வார்த்தையை அனுப்பி அங்கே சுகமாக்கினீர். You made an astonishing miracle that even before the angel could come, you made a miracle there. இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை ஒரு காலகட்டத்தில் செய்த பொழுது, when the children of Israel were doing sinful things in the sight of God, பெலிஸ்தியர் கையிலே 40 ஆண்டுகள் கர்த்தர் ஒப்பு கொடுத்ததை நாம் பார்க்க முடியும். we see that God gave them over to the hands of Philistines for 40 years. 40 வருஷம் அவங்க கஷ்டப்பட்டாங்க. They suffered for 40 years. 40 வருஷம் அவங்க கஷ்டப்படுறத பார்த்துட்டு, when God saw that they were suffering for 40 years, தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன், the God who is merciful towards this ரட்சிப்பதற்காக ஒரு மனுஷனை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். he prepares a man for deliverance. அந்த குடும்பத்திலே பார்த்தா குழந்தை பாக்கியமே இல்ல. but in this family there is no child. அந்த சகோதரிக்கு பேர் மலடி என்று பெயரிட்டிருக்கிறது. this woman was called as a barren woman. ஆனா அந்த மனுஷன் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு. but this man is praying to God. மனோவா என்கின்ற ஒரு மனுஷன், this man called Manoah, அவன் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். he prays. ஆனால் சகோதரிக்கு, அந்த ஸ்திரீக்கு கர்த்தருடைய தரிசனம், தூதன் தரிசனமாகிறார். but in a vision an angel comes to this woman. பெதெஸ்தா குளத்திலே ஒரு தூதன் இறங்கி குளத்தை கலக்கினார். in the Bethesda pool, an angel will come down and stir the pool. ஆண்டவர் அங்கே अनेகருக்கு சுகத்தை, விடுதலை கொடுத்தார். God healed many and delivered many. இஸ்ரவேல் ஜனங்கள் பெலிஸ்தியர் கையிலே ஒப்பு கொடுத்த பொழுது, when the children of Israel were in the hands of the தேவன் Philistines, ஒரு மனுஷனை ஏற்படுத்தினார். God has brought forth a man. சிம்சோனை ஏற்படுத்தினார். God brought forth Samson. அந்த மனுஷன் நிமித்தம் ஒரு பெரிய ரட்சிப்பை கர்த்தர் கட்டளையிட்டார். through Samson God brought a great deliverance. ஒரு முதல் தரிசனம் ஆன பொழுது இந்த ஸ்திரீ சொல்றாரு, தான் புருஷன்கிட்ட போய் சொல்லும் பொழுது, நியாயாதிபதிகளின் புத்தகம் 13ஆம் அதிகாரத்திலே இந்த சம்பவத்தை நாம் பார்க்க முடியும். ஜட்ஜஸ் சாப்டர் 13
verse 3 and 4 and 5. இந்த வசனங்களிலே நாம் பார்க்கும் பொழுது அந்த ஸ்திரீயானவள் தன் நடந்த சம்பவத்தை தன் புருஷனிடத்திலே போய் சொல்லுகிறார். In the first vision, this woman goes and says whatever she sees to her husband. இது உண்மையான ஒரு சம்பவமா என்பதை மனோவா கேட்பதற்கு ஆண்டவரிடத்தில் மீண்டும் ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். For Manoah to understand whether this was a true incident, he asks again to God. ஆண்டவரே, எங்களுக்கு கொடுக்க போகிற இந்த பிள்ளையானது ஆண்டவரே நாங்கள் எப்படி வளர்க்கணும்னு சொல்லிட்டு மீண்டும் ஒரு முறை எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. He prays, Lord, teach us how we have to bring up this child that you are going to give us. இன்னைக்கு கர்த்தர் அதிசயத்தின் நன்மையும் உண்டு பண்ணும் பொழுது, today when God does miracles and wonders in our lives, நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும். we should ask God in our lives, என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய சந்ததியை நான் எப்படி வளர்க்க வேண்டும் ஆண்டவரே? how should I bring up my children and my descendants, Lord? சத்திய வார்த்தையின் வசனத்தை எப்படி அவர்களுக்கு போதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று அவரிடத்தில் கேட்கும் பொழுது, when we ask the Lord how should we teach them the truth of the word, கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். God will definitely teach you. மனோவாவுக்கு ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு இரண்டாம் முறை மனோவாவுக்கு ஆண்டவர் தரிசனமாகல, மீண்டும் அந்த ஸ்திரீக்கு தான் தரிசனமானார். God heard the prayer of Manoah and he came down again, but not to Manoah but to his wife. அந்த ஸ்திரீயானவள் தரிசனம் பெற்று கொண்டிருக்கிற நேரத்தில், as the woman was seeing this உடனே vision, போய் வயல்வெளியிலே வேலை பார்த்து கொண்டிருக்க மனோவாயை அழைக்கிறார். she runs out to the fields and calls her husband Manoah. இதே தூதனானவன் தான் கர்த்தருடைய தாசன் தான் எனக்கு தரிசனமானான் என்று சொன்ன பொழுது, when she said the same man of God came in my first vision, மனோவா கேட்கிறார், உம்முடைய நாமம் என்ன? Manoah asked, what is your name? உம்முடைய நாமம் என்ன என்று சொன்ன பொழுது, when he asked what is your name, என்னுடைய நாமம் அதிசயம் என்று சொன்னார். he said my name is wonderful. ஆமென், ஹல்லேலூயா. மலடியா இருந்த அந்த ஸ்திரீயை கர்த்தர் பிள்ளை பெறும் பாக்கியத்தை கொடுத்ததுதான் அதிசயம். It is a miracle that this barren woman was blessed with a child. 40 வருஷ காலங்களாய் அடிமைப்பட்டிருக்கிற அந்த தேசத்தை கர்த்தர் விடுதலை ஆக்குவதற்கு ஒரு ரட்சிப்பை கர்த்தர் கட்டளையிட்டார். God commanded a deliverance that the children of Israel who were enslaved for 40 years to be delivered. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனையோ கட்டுகள், சாபங்கள் எல்லாவற்றையும் முறியடிக்க அதிசயத்தை கர்த்தர் உண்டு பண்ண அவர் போதுமானவராய் இருக்கிறார். Today God is able to deliver us and free us and break all the chains in our lives. அவர்கள் வாழ்க்கையில நன்மைகள் உண்டானது. There were many good things and blessings in their lives. ஆனால் எப்பொழுது கர்த்தருடைய கட்டளை அவன் மீறி நடந்தானோ, but when he disobeyed the command of the Lord, ஆண்டவருடைய வல்லமை அவனை விட்டு எடுபட்டு போனது. the power of God was taken up from him. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து ஒப்புக்கொடுக்கும் பொழுது, only when the children of God today obey his word, தேவன் அவர்களை வல்லமையினால் அபிஷேகித்து நடத்துவார். God will anoint them with his power and lead them. நீங்கள் எத்தனை ஆண்டுகள் காத்திருந்தாலும் சரி, no matter how many years you are waiting, அவர் அதிசயத்தை விளங்க பண்ணும் தேவனாய் இருக்கிறார். he is a God who will bring forth miracles. அநேகரை கர்த்தர் சுகமாக்கினார். God healed many people. குருடரை கர்த்தர் குணமாக்கினார். God healed the blind. திமிர்வாதக்காரனை கர்த்தர் அதிசயமாய் காண செய்தார். God healed the paralyzed also. 12 வருடங்களாய் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ தன் ஆண்டவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட பொழுது அதிசயத்தை உண்டு பண்ணினார். The woman who was afflicted for 12 years was received healing when she touched the garment of the Lord. தண்ணீரை ரசமாக மாற்றினார். ருசி உள்ளதாய் கர்த்தர் மாற்றினார். அது அதிசயம். He turned water into a tasty wine. 5 அப்பம் 2 மீனை 5000 பேருக்கு போஷிக்க செய்தது அதிசயம். It is a miracle that he fed 5000 people with 5 அநேக loaves. அதிசயங்களை ஆண்டவர் செய்தார். God did many miracles. இந்த அதிசயங்களை பார்க்கிலும் இன்னொரு பெரிய அதிசயத்தை, அதையும் தாண்டி ஒரு காரியத்தை கர்த்தர் செய்தார். There is a greater miracle beyond all these miracles that Jesus did. மரித்த லாசருவை உயிரோடு எழுப்பினது. He also raised Lazarus from dead. மனுஷனால் கூடாததை என் தேவனால் கூடும் என்பதை அந்த இடத்திலே காட்டினார். He displayed that what is impossible for man is possible for God. மார்த்தாலும் மரியாளும் சொல்லுகிறார்கள், Martha and Mary say, ஒருவேளை நீர் இங்கே இருந்தீரானால் maybe if you were here, Lord, என்னுடைய சகோதரன் மரித்திருக்க மாட்டான். my brother would not have died. ஏன்னா எங்க கண்ணால நாங்க நிறைய அற்புதங்களை பார்த்திருக்கிறோம். Because we have witnessed many miracles. என் சகோதரன் வியாதிப்பட்டு சுகமா இருந்தான். Even my brother was sick. ஆனால் நீங்க இங்க இருந்திருந்தீனா, but if you were there, என் சகோதரன் சுகமா இருப்பான். my brother would have been ஆனால் healed. இப்பொழுதோ அவன் மரித்து 4 நாள் ஆகிவிட்டது. but now he is dead and it is 4 days. முடியாத காரியம். It is an impossible thing.
ஆமென். மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, to all flesh the God says, என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? is there any miraculous thing that I cannot do? நீ விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பாய் என்று சொன்னார். He said, if you believe, you will see greater things. அப்போதான் கல்லறை கிட்ட போறாங்க. That is when they go to the grave. ஆண்டவர் அந்த கல்லறை அண்டையிலே சத்தமாய், லாசருவே வெளியே வா என்று சொன்னார். God called out to Lazarus, Lazarus, come out. நாற்றம் எடுத்த அந்த சரீரம், The dead body that was stinking, அந்த சரீரத்திலே அது முற்றிலும் எல்லா வல்லமைகளும் எல்லாம் இழந்து போன ஒரு சூழ்நிலை. this body had lost everything. ஆண்டவர் அந்த சரீரத்தை பார்த்து கட்டளையிட்டார், லாசருவே வெளியே வா என்று சொன்னார். Jesus commanded this dead body, Lazarus, come out. மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும். Praise the Lord. Whatever is impossible for man is possible மனுஷனால் for God. கூடாத காரியத்தை கர்த்தர் தேவனால் கூடும் என்பதை அவர் நிரூபித்து காட்டுகிறவராய் இருக்கிறார். He displayed that whatever is impossible for man is possible for God. இன்னைக்கு மருத்துவர்கள் சொல்லியிருக்கலாம், அந்த ரிப்போர்ட் எல்லாம் உங்க வாழ்க்கையில இனி சான்ஸே இல்லை, இனி முடியவே முடியாது என்று சொல்லியிருக்கலாம். Today doctors may say and the reports may say that this is impossible in your life. இந்த வார்த்தையை நம்புகிற விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார், இது மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும். But whoever believes this word, everything that is impossible for man is என்று possible for சொன்னால், God. நான் மாம்சமான யாவருக்கும் கர்த்தராய் இருக்கிறேன். Because I am God of all flesh. எத்தனை ஆண்டுகள் நீங்கள் காத்திருந்தாலும் சரி, Even though you might be waiting for many years, எத்தனை வாரங்கள் நீங்கள் காத்திருந்தாலும் சரி, even it might be many weeks you were எத்தனை waiting, நாட்கள் கடந்து போனாலும் சரி, though many days may pass, அவர் சொன்ன காரியம் நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும். whatever he has promised will be அவர் fulfilled in your life. அதிசயங்களை உண்டு பண்ணுகிறவராய் இருக்கிறார். He is a God who does marvelous deeds. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். God is a God who does great things. நாம் கவனிக்க வேண்டியது என்ன? What should we pay attention to? அந்த சகோதரன் இயேசுவை அறியாமல் இருந்ததுதான் தவறு. This man did not know Jesus. That was a mistake. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலே இயேசுவை நன்றாய் அறிந்திருக்கிறோம், ஆனால் நாம் மற்றவர்களுக்கு சொல்லுகிறோமா? Today we know Jesus very well, but do we tell him about him to others? அவன் அறியாத வரைக்கும் இயேசு கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு சொல்லல. Till he did not know who Jesus was, he did not say. ஆனால் அறிந்தவுடன் எனக்கு சுகமாக்கினது இயேசு என்று சொன்னான். But as soon as he knew, he said, it is Jesus who healed me. கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தம் உள்ளத்தில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம், What every child of God should always remember. எனக்கு இந்த சுகத்தை கொடுத்தவர், இந்த விடுதலை கொடுத்தவர், இந்த நன்மை செய்தவர் என் ஆண்டவர் ஒருவர்தான். The one who had blessed me and given me this healing is my God alone. இதை மற்றவர்களுக்கு நாம் அறிவிக்கிறவர்களா இருக்க வேண்டும். We should be people who proclaim these to முதல்ல அவனை others. கேக்குறாங்க, உனக்கு சுகம் கொடுத்தது யாரு, நீ எப்படி விடுதலை பெற்ற அப்படின்னு சொல்லும் பொழுது, First they asked him, who healed you? நான் தூதன் வந்து இறங்கி எனக்கு சுகம் கொடுப்பான்னு நினைச்சேன். I thought the angel will come down and give ஆனா me என் healing. படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்ன ஒரு நபர் இருந்தார், அவர் எனக்கு சுகம் கொடுத்தார். But there was a man who told me to get up and அவர் take யாருன்னு my mat. எனக்கு தெரியாது. I do not know who this man was. ஆனா இயேசு அந்த ஆலயத்திலே பார்த்து அவன் சொன்ன பொழுது, But when he saw Jesus and he said, அதன் பிறகு சொன்னா, இயேசு தான் எனக்கு சுகம் கொடுத்தார், it was Jesus who healed இயேசு me. தான் எனக்கு விடுதலை It கொடுத்தார். was Jesus who delivered me. இன்னைக்கு நம்ம விடுதலையோட உட்கார்ந்துட்டு இருக்கிறோமே, Today we are here free. நன்மை பெற்றவர்களாய் நாம் இருக்கிறோமே, We have received many blessings. இயேசு நம் வாழ்க்கையில வந்ததினாலே. It is because Jesus came into இதை our lives. நாம் அறிக்கையிட வேண்டும். We should proclaim this. சென்னை கொட்டிவாக்கம் ஏஜி சபையின் ஆராதனை நேரங்கள். ஞாயிறு ஆராதனைகள். முதல் ஆராதனை காலை 7 மணி முதல் 9 மணி வரை. இரண்டாம் ஆராதனை காலை 9:30 முதல் 11:30 வரை. மாலை ஆராதனை மாலை 6 மணி முதல் 7:15 மணி வரை. செவ்வாய்க்கிழமை தோறும் சங்கிலி ஜெபம் காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை. சனிக்கிழமைகளில் உபவாச ஜெபம் காலை 11 மணி முதல் பிற்பகல் 12:15 மணி வரையிலும். அன்பானவர்களே, இந்த சபை ஆராதனைகளில் நீங்கள் பங்கு பெறுங்கள், தேவ ஆசீர்வாதங்களை பெற்று மகிழுங்கள். மேலும் விவரங்களுக்கு கொட்டிவாக்கம் ஏஜி சபை எண் 2/18 காமராஜர் சாலை, கொட்டிவாக்கம், சென்னை 41